சார் நீங்கள் ஜட்ஜு, நான் முடிவெடுக்க முடியாது, முதலமைச்சர் லெவலில் தான் முடிவெடுக்க முடியும் அப்படின்னு ஒன்று. சரி, முதலமைச்சர்கிட்ட நாங்கள் கேட்குறோம், வாக்கி டாக்கியில் போயிடுங்கன்னு. இவங்க முதலமைச்சருக்கு வாக்கி டாக்கியில் அந்த உயர் அதிகாரி தெரியாத மாதிரி, சார் இதெல்லாம் திட்டமிட்ட நடந்தது, தெரியாத மாதிரி சார், நாங்கள் இந்த மாதிரி ஒரு ரைடுக்கு வந்தோம் சார், இங்கே 3 ஜட்ஜுங்க இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க சார், உயர் நீதிமன்ற நீதிபதிகள், அவங்கக்கிட்ட பேசணுன்னு விரும்புகிறாங்க அப்படின்னு. எம்ஜிஆர் கொடுங்க அப்படின்னு. ஸோ அவங்க இதை வாங்கின உடனே எம்ஜிஆர் சொன்ன 3 வார்த்தை, ரொம்ப சாரி உங்களை அவங்க டிஸ்டர்ப் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன், அவங்கள நான் போக சொல்லிடுறேன், நீங்கள் நீங்கள் எதுக்கு வந்தீங்களோ நீங்கள் உங்களை பார்த்துட்டு போங்க அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர் அவங்ககிட்ட சொன்ன உடனே அவங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார்ன்னு, அவங்களுக்கு ஒரு பெரிய ஆபத்துலேருந்து தப்பிச்சிட்டோம், கைதுலேருந்து தப்பிச்சிட்டோன்னு ரொம்ப தேங்க்ஸ் சார்ன்னு சொன்னாங்க. உடனே வந்துட்டாங்க. அவர் மது குடிப்பது போக இன்னும் சில வேலைகளும் அங்கே நடந்தது, அதை நான் குறிப்பிட்டு சொல்ல விரும்பவில்லை, அதனால் அதை சொல்ல விரும்பலை. ஸோ மது குடித்தது இதுன்னு வந்துட்டாங்க ஜட்ஜு 3 பேர். மறுநாளே எம்ஜிஆர் சொன்னார், அந்த ஸ்டே தடை உத்தரவை ரத்து செய்கிறதுக்கு அந்த ஜட்ஜுங்கிட்டே பெட்டிஷன் போடுங்கன்னு. அதே ஜட்ஜுங்கிட்ட இந்த நிகழ்ச்சி நடந்த உடனே பெட்டிஷன் போட்டால் தடை உத்தரவு உடனே நீக்கிட்டாங்க அவங்க. உடனே எம்ஜிஆர் கொண்டு வந்த அந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டது. இது வெளி உலகத்திலே யாருக்குமே தெரியாது எப்படி கேஸ் போட்டாங்க, எப்படி. இதுதான் உளவுத்துறை.